ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கிள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லெமனை வச்சு நல்லா கனிஞ்ச லெமன் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி நல்லா ட்ரையாக தொடச்சி வச்சுக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா பொடி பொடியாக எவ்வளோ மேக்ஸிமம் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஊறும்போது இன்னும் பெருசாயிரும். அதனால் எவ்வளோ மேக்ஸிமம் சிறுசாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் பிளாஸ்டிக் பவுல் எடுத்துகிட்டு அந்த பவுலில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் பிக்கிள்ஸை போட்டுட்டு கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கணும். கல்லுப்பு நல்லா போட்டு நல்லா குலுக்கி வச்சுக்கோங்க. 3 days கல்லுப்பை போட்டதை நல்லா குலுக்கி வைக்கணும். டெய்லியும் த்ரீ டைம்ஸ் அட்லீஸ்ட் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அப்படி 3 டைம் நல்லா குலுக்கி வைக்கணும். அப்போ நல்லா உங்களுக்கு பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, வெறும் ப்ளைன் மிளகாயை நம்ம பொடி பண்ணினதை எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ அதுக்கப்புறம் ஒரு 5 days, அது 2 days வச்சுருக்கணும் மிளகாயோட மிக்ஸ் பண்ணதை. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் பெருங்காயத்தூளும் வெந்தயத்தூளும் போடணும். அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பிக்கிள்லாம் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம உள்ளே போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா அந்த பிக்கிளில் பிடிச்சோம். அந்த பிக்கிள்லேருந்து எண்ணெய் வெளியே வரணும். அதை காமிக்கிறேன். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்தால் நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சு ஒரு கண்டெய்னரில் போட்டு பெருங்காயத்தூளும் வெந்தயத்தூளும் போட்டிருப்பீங்க இல்லையா, அது நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி எண்ணெயில் நல்லா ஊறி கிடைக்கும். உங்களுக்கு வினிகர் வேணும் அப்படின்னா வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் அது கெமிக்கல் அப்படிங்கிறனால ஆட் பண்ணலை. இது 2 மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது. உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வரமிளகா போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் வெந்தயத்தூளும் போட்டு எண்ணெயில் நல்லா வணக்கி எடுத்துட்டோம். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா கண்டெய்னரில், சுத்தமான கண்டெய்னரில்